السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூறா, செல்வ செழிப்பை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு சூறா, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா. இந்த சூறாவை ஓதினால் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே கடைசி பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நரக விடுதலைக்குரிய 10. இந்த நரக விடுதலைக்குரிய 10 மிகவும் சிறந்த ஒரு 10. இந்த கடைசி 10லே ஒரு நாள் இருக்கின்றது, 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த நாள். ஒற்றைப்படையுடைய இரவுகளில் ஏதாவது ஒரு இரவு இந்த நாளாக இருக்கும். இந்த நாளிலே நாம் நின்று வணங்கினால் 83 வருடங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதம் இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதிகமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்து யார் குர்ஆன்களை ஓதவில்லையோ அவர்கள் இந்த எஞ்சியிருக்கக்கூடிய நாளிலாவது குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் அதனை ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் இந்த ரமலானினுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கண்ணியமான ரமலான் இன்னும் சில நாட்களே இருக்க போகின்றது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். யார் ரமலானினுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே வருந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் 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 அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மறைமுகமான தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கண்ணியமான மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தை சிறப்பிப்போம். இந்த கடைசி 10, அதாவது இந்த இந்த 10லே நாம் அதிகமாக நின்று வணங்குவோம். இரவு நேரங்களை ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒற்றைப்படையுடைய இரவை, லைலத்துல் கத்ரினுடைய இரவை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் 2 நேரங்கள் மிக முக்கியமான நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய 2 நேரங்கள். அதில் முதலாவது நேரம் சஹருடைய நேரம். இந்த சஹருடைய நேரம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அது தஹஜ்ஜுதினுடைய நேரம். அதே போன்று 2வது நேரம், அதாவது நாம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம்
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லட்சோபலட்ச மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்ந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய ஒரு மாதம், சுரக்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்தின் வாயில்கள் மூடப்படக்கூடிய மாதம், ஷைத்தானை அல்லாஹ் விலங்கிடுகின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த கண்ணியமான ரமதானினுடைய மாதத்திற்கு இறந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்ற சூரா, இந்த சூறாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த சூறாவை ஒரு தடவை ஓதினால் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியதற்கு சமன். இந்த சூறாவை 3 தடவைகள் ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதியதற்கு சமன். அதே போன்று இந்த சூறாவிற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த சூறாவை யார் நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். அல்லாஹினுடைய மகத்துவத்தையும் அல்லாஹினுடைய வல்லமைகளையும் அல்லாஹினுடைய அந்த தன்மைகளையும் கூறக்கூடிய 4 வார்த்தைகளை உள்ள 4 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா சூரத்துல் இஹ்லாஸ். மிகவும் முக்கியமான ஒரு சூரா. யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். இதனை நேசித்தால் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கிலே இருக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் உதிக்கின்றது. சூரியன் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது கூறுகிறார்கள், மதீனாவிலே இருக்கின்ற ஒரு சஹாபி மரணித்து விட்டார். அதற்காக மலக்குமார்கள் வானிலிருந்து இறங்குகிறார்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் செய்த விசேட அமல் என்ன? ஒவ்வொரு நாளும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் இஹ்லாஸ் வீட்டிற்குள் நுழையும் பொழுது அதாவது சலாம் கூறிவிட்டு இந்த சூரத்துல் இஹ்லாஸை யார் ஓதுகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய வீட்டிலே பரக்கத்தை உண்டாக்குகின்றான். ஏராளமான சிறப்புகள் இந்த சூரத்துல் இஹ்லாஸுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரை வேறொரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதில் ஒருவரை அமீராக நியமிக்கிறார். அந்த கூட்டம் அந்த நாட்டுக்கு சென்று திரும்பி வந்ததும் அதில் இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறைப்பாடு செய்கிறார்கள். என்னவென்றால், இந்த கூட்டத்திற்கு தலைவராக இருந்தவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் இஹ்லாஸையே ஓதினார்கள் என்று அதிலே இருந்தவர்கள் முறைப்பாடு செய்தார்கள். அதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடம், அந்த தலைவரிடம் வினவிய போது, எனக்கு சூரத்துல் இஹ்லாஸ் மிகவும் பிடித்திருக்கின்றது, அதனை நான் நேசிக்கின்றேன், அதன் காரணமாகவே இந்த சூரத்துல் இஹ்லாஸை நான் ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதினேன் என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதாவது நீங்கள் சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமதானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குர்ஆனினுடைய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள், அதாவது இந்த ரமலானினுடைய மாதம் எனக்கு குர்ஆன் ஓதுவதற்கு நேரமில்லை அல்லது குர்ஆனை ஓதுவதற்கு தெரியாதவர்கள், இந்த சூறாவை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சூரத்துல் இஹ்லாஸை தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். குறைந்தது 3 தடவையாவது ஓதிக்கொள்ளுங்கள். முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவோம். இந்த ரமலானினுடைய